கோவை மாவட்டம் வெள்ளக்கிணர் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு சங்கத்தின் செயலாளர் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேஃப்ளவர் எஸ்டேட்ஸ் குடியிருப்பு சங்கத்தின் செயலாளராக இருக்கும் கோபால் என்பவர் விதிமுறைகளை மீறி ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் தனக்கு வேண்டிய நபர்களை வைத்துக் கொண்டு போலீஸ் பாதுகாப்புடன் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி வருவதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் மோகன் மற்றும் துணைச் செயலாளர் காமராஜ் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்றைக்கி ஏஜிஎம் போஸ்ட்போன் பண்ணியாச்சு. நான் ஆஸ் ஏ பிரசிடெண்ட் ஐ காட் த பவர் போஸ்ட்போன் பண்ணிவிட்டேன். அதனால் அவருக்கும் மெயில் அனுப்பிச்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் மீட்டிங் வச்சு ஏஜிஎம் மீட்டிங் வச்சு அங்கே இந்த எம்சி ரிவிஷன் பற்றியெல்லாம் செய்யணும். அதுக்கு முன்னால் எந்த அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் வயலேஷனு, இப்போ பண்ணுற காரியெல்லாம் இன்வேலிடு, என்ன எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு மெயில் அனுப்பிச்சு அவருக்கு. அவர் அப்போது என்ன இன்னைக்கு காலையில் மெயில் அனுப்பிச்சிருக்காரு, திட்டமிட்டபடி ஏஜிஎம் நடக்கும். அதில் இந்த எம்சி ரிவிஷன் தவிர மற்ற இதில் புது இசி மெம்பர் டீம் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த அக்கௌண்ட் சப்மிஷன் நடக்கும். தன்னந்தனியாக இந்த டிசிஷன் எடுக்கிறாரு. தன்னந்தனியாக யூனிலேட்டட் டிசிஷன் எடுக்கிறாரு. போலீஸை கூப்பிட்டுருக்காரு. எங்களுக்கே கேவலமாக இருக்குது. போலீஸ் நம்ம இதுக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த எம்சி ரிவிஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூ லாஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் செட் பண்ணாங்க. அதில் ஒருதலை பட்சமாக ஒரு சாருக்கு மட்டும், ஒரு குரூப் மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதை யூடிஎஸ் பேஸ்ட் அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டு அதை முன்னாடி இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிவிட்டு சடன் ஹைக்காக ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹைக்காக பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்பியூட்டில் இப்போ மறுபடியும் ஒரு ஏஜிஎம் இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் மற்ற குரூப் யாரும் இன்வைட் பண்ணாமல் அவங்க குரூப்லேயே ஒரு செலக்ட் மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் கமிட்டியும் அவங்களே செலக்ட் பண்ண மாதிரி பண்ணி மறுபடியும் அதை அந்த ஃபிக்ஸ் பண்ண எம்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. போலீஸ் திடீர்னு வரவழைச்சு அந்த மாதிரி புதிய அசம்பாவிதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள்கிட்ட பயத்தை கிளப்பி யாரையும் உள்ளே வர முடியாத மாதிரி பண்ணி மறுபடியும் அவங்களே அந்த இதை நடத்திட்டு இருக்காங்க.